ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1 ஆஃப் ஸ்டடி நோட் 13 ரிலீஃப் செக்ஷன் 18ல் வருது. இது 89ல் வருது. ரிலீஃப் வந்து எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது நடத்துறதுக்கு. ஏன்னா இதோட பேஜஸுமே ரொம்ப கம்மி, வால்யூம் ரொம்ப ஒரு 4 பேஜஸ்லேயே முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே எதுவும் நடத்தாமல் விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு 4 கான்செப்ட் சம்மு தான் வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக கவனிங்க. ஓகே. when an assessee is charged for arrear or advance salary. ஓகே, இப்போ வந்து salaried people இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் இப்போ வந்து அவங்க ஒரு 10% 5% 20% ஸ்லாப்லேயே இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு 30% ஸ்லாப் வரப்போகுது. எப்போ வரப்போகுது அப்படின்னா, அவங்களோட சர்வீஸ் வரைக்குமே வரல, ஆனால் அவங்க வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வருது. அவங்களோட பழைய வராத சேலரி, அரியர் சேலரிலாம் வருது, வேறு அட்வான்ஸ் சேலரி வருது, அவங்களோட டெர்மினல் பெனிஃபிட்ஸ்லாம் வாங்குறாங்க, கிராஜுவிட்டி வருது, கம்யூட்டட் பென்ஷன் வாங்குறாங்க. இது மூலமாலாம் ஒரு பர்சனோட டேக்ஸ் ரேட்டு அதிகமாகுது அப்படின்னா, அந்த 20%லேருந்து ஹையர் டேக்ஸ் ஸ்லாபுக்கு போகிறாங்க, 30%க்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே நம்ம ஆக்டே நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க, ஆறுதல் கொடுக்குறாங்க. நீ வந்து இவ்வளவுக்கு கட்ட வேணாம், 30% கட்ட வேணாம், அதுலேருந்து நான் உனக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 applicable to assessee who's in receipt of இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, அவங்க அரியர் அல்லது அட்வான்ஸ் சேலரி வாங்கியிருக்கணும். ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னா என்ன, இந்த கூடுதலாக சேலரியோட கூடுதலாக என்னென்ன வாங்கியிருக்கணும், டெர்மினல் பெனிஃபிட்ஸான கிராஜுவிட்டி, கம்யூட்டட் பென்ஷனு, ஃபேமிலி பென்ஷன், அது எல்லாமே அரியர்ஸில் கொடுக்காம இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வாங்கியிருக்கணும். அண்ட் assessee who receives leave encashment during service can also claim relief under section 89. சர்வீஸின் போதே லீவ் என்கேஷ்மெண்ட் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, அசஸி ஹையர் ரேட்டில் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கணும். 30% ஸ்லாப் இருக்குல்ல, அந்த இதில் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கணும். அப்ளைங் டு தி அஸ்ஸிங் ஆஃபீஸர். அஸ்ஸி ஹாஸ் மேட் அன் அப்ளிகேஷன் திஸ் பிஹாஃப். இதுக்காக அசஸி வந்து அஸ்ஸிங் ஆஃபீஸருக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி ரிலீஃப் வேணும், அந்த மாதிரி அப்ளிகேஷன் எழுதலாம். எவ்வளவுக்கு ரிலீஃப் கொடுப்பாங்கன்னா, ஆஸ் பர் ரூல் 21A சொல்லியிருக்கிற மாதிரி அவங்க ரிலீஃப் கொடுப்பாங்க. ரிலீஃப் when salary is paid in advance or arrears. எப்படி கொடுப்பாங்கன்னு பாருங்க. calculate the tax payable for previous year in which such additional salary is received on. அதாவது பழைய கொடுக்க வேண்டிய சேலரியே கொடுக்காம இருந்துட்டு இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலத்தில் கொடுக்காம இருந்துட்டு இப்போ கொடுக்குறாங்கன்னா, எந்த இயரில் அதை ரிசீவ் பண்ணுறாங்க அந்த இயரோட டோட்டல் இன்கம் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த இயரோட டோட்டல் இன்கம் ப்ளஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்கல்ல அடிஷ்னலாக அந்த இன்கம், அந்த அடிஷ்னல் சேலரி, இது 1A. அப்புறம் அது இல்லாமல், அந்த அடிஷ்னல் சேலரி இல்லாமல் ஒரு டோட்டல் இன்கம் வச்சுக்கோங்க, அது 1B. நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஒரு இயருக்கு சேலரி வாங்கணும் ஆனால் வாங்காமல் விட்டுருக்கீங்க, அது எந்த இயருக்கு ரிலேட்டபிள், அந்த இயரோட டோட்டல் இன்கம், அது அந்த அடிஷ்னல் சேலரியோட சேர்த்து, அப்புறம் அந்த அடிஷ்னல் சேலரி இல்லாமல், அது 2A 2B. இப்போது add the tax calculated on 1A and 2B. ஃபஸ்ட்டு 1Aவையும் 2Bயும் இந்த இன்கம்கான டேக்ஸை கேல்குலேட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அந்த 1Aவையும் 2Bயையும் ஆட் பண்ணி ஒரு சம், அதுக்கப்புறம் இந்த 1Bயையும் 2Aவையும் ஆட் பண்ணி இன்னொரு சம், அப்படி 2 சம் கிடைக்குதுல்ல. அப்போது டேக்ஸ் ஆன் ரிசிப்ட் பேசிஸ் மைனஸ் டேக்ஸ் ஆன் அக்ரூவல் பேசிஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணீங்கல்ல ஒரு சம் 1A and 2B, அதுலேருந்து 1B and 2A இதை லெஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் உங்களுக்கு ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89. ஓகேவா? இதுதான் calculate the tax payable for previous year. இதுதான் உங்களுக்கு ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89ல் கொடுக்குறாங்க. அதாவது ரிசிப்ட் பேசிஸ்லேயும் உங்களுக்கு டேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த அக்ரூவல் பேசிஸ்லேயும் டேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு என்ன ரிலீஃப் இருக்க முடியும்? அதனால் முதல்ல ரிசிப்ட் பேசிஸில் டேக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்ரூவல் பேசிஸில் டேக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Mr. Sai, an employee, furnishes the following particulars for previous year 2020 to 2021. Salary income as computed after all the deduction சொல்லிட்டாங்க. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று வரும்ல, அது இங்கே நம்ம போட வேண்டாம். ஃபார் த இயர் 5,07,000. இது வந்து ப்ரீவியஸ் இயர்க்கான சேலரி.
Next, during the year, arrear of bonus were received, not included above, relates to financial year 1997 to 1998. இந்த இயரில் 97 to 98ல் போனஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. போனஸ் ஆஃப் அரியர்ஸ்னால் கடந்த கால அந்த அடிஷ்னல் இன்கம் இருக்கு இல்லையா, அடிஷ்னல் சேலரி, அதை ரிசீவ் பண்ணுறாங்க 5000. அசஸ்டு இன்கம் ஃபார் இந்த இயரில், அந்த பழைய இயர் இருக்கு இல்லையா, அதோட அசஸ்டு இன்கம் அந்த சேலரி இன்கம் 56,000. On 25/3/2021 amount deposited in PPF 80Cக்கு வருது, இது டிடக்ஷனுக்கு வருது 50,000. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஃபார் ப்ரீவியஸ் 2022-2021 50,000. இது வந்து அதர் இன்கமில் வரும். இப்போது கம்ப்யூட் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 சப்செக்ஷன் 1 ரேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் த ஃபஸ்ட்டு 40,000க்கு நில், நெக்ஸ்ட் 20,000க்கு 10%, நெக்ஸ்ட் 60,000க்கு 20%, ஆன் தி பேலன்ஸ் 30%. இக்னோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 அவங்களே இங்கே ஆஃப்டர் ஆல் டிடக்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சம்லே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டேக்ஸ் கேல்குலேட்டட் ஆன் ரிசிப்ட் பேசிஸ், டேக்ஸ் கேல்குலேட்டட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் 1 இயர்க்கான ஐட்டம் என்னென்னா, டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் அடிஷ்னல் இன்கம் ஃபார் தி இயர் விச் தி அடிஷ்னல் இன்கம் ரிசீவ்ட் ஆன். எந்த வருஷத்தில் ரிசீவ் பண்ணுறாங்க? இப்போ போன வருஷம் தான், ப்ரீவியஸ் இயரில் தான், 2021 தான் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் இயர் 2020 to 21ல் சேலரி 5,07,000. இது கொஷின்லேருந்து நான் எடுத்தது தான். சேலரி, அடிஷ்னல் இன்கம் இது ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. டோட்டல் இதுலேருந்து அதர் இன்கம் ஒன்று இருந்துச்சுல, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் 5,62,000. இதுலேருந்து டிடக்ஷன் பாருங்கள், டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C, வேறு அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் சொல்லலை, 80C பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கு அப் டு 1.5 lakh வரைக்கும் நம்மளுக்கு டிடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே எழுதிக்கிறோம் 50,000, 5,12,000. இதுக்கு நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா 15,04,96. இந்த டேக்ஸ் ரேட் அதே அப்ளை பண்ணி போடுங்க. ஃபார் rates for the assessment year 98-99. இது வந்து அந்த 98-99க்கான ரேட்ஸு, அதனால் இதை குழப்பிக்காதீங்க. இப்போ இருக்கிறதுக்கு நம்ம ஸ்லாப் ரேட் வச்சுருக்கோம் இல்லையா, என்னது 5,20,000க்கு அப் டு 2.5 lakh வரைக்கும் நம்ம நெல். இவங்க வந்து 60 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். 2 lakh, ஃபஸ்ட்டு 2,50,000க்கு 5%, 12,500. அடுத்த ஒரு 12,000க்கு 20%, ஸோ 2,400. ஃபஸ்ட்டுக்கு வந்து 12,500 வந்துச்சா, 14,900. டேக்ஸ் இன்க்ளூடிங் செஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 4% ஆட் பண்ணால் 15,496. ஆன்சர் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு 1A வந்து இன்க்ளூடிங் அடிஷ்னல் இன்கம், 1B வந்து எக்ஸ்க்ளூடிங் அடிஷ்னல் இன்கம். அந்த அடிஷ்னல் இன்கம்ங்கிறது என்ன? அரியர் சேலரி. அதை நம்ம ஆட் பண்ணாமல் பாக்கி எல்லாம் அதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 50,000க்கான இங்கே வந்து நான் சம் தப்பாக போட்டிருக்கேன்னா, அரியர் சேலரிங்கிறது ஓகே, அரியர் போனால் 5,000 தான். ஓகே, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 5,000 வந்து இங்கே நம்ம போடலை, ஏன்னா எக்ஸ்க்ளூடிங் இது டோட்டல் இன்கம். இது இல்லாமல் நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 14,456. நான் இதே மாதிரி தான் அப் டு 2.5 lakh வரைக்கும் கிடையாது, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டேன். நெக்ஸ்ட்டு 97-98ல் டேக்ஸ் ரேட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 97-98ல் இன்கம்னு சொல்லி அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க, சேலரி இன்கம்னு 56,000. வேறு எதுவும் பெருசாக இன்கம்லாம் இல்லை. அடிஷ்னல் இன்கம் வந்து எந்த இயர் ரிலேட்டபிள், 97-98க்குன்னு ரிலேட்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு சப்டிவிஷன், ஆட் பண்ணாமல் ஒரு சப்டிவிஷன், 2A 2B. 5,000 ஆட் பண்ணியிருக்கேன், இந்த இதில் ஆட் பண்ணலை. ஸோ இங்கே 61,000 வருது, 50,000, 56,000 வருது. அதர் இன்கம் இந்த இயருக்கு வேறு எதுவும் இல்லை. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Cயும் வேறு எதுவும் இல்லை. ஸோ இது அப்படியே வந்துடுது. ஃபார் ஃபஸ்ட்டு 40,000க்கு எந்த டேக்ஸுமே இல்லைன்னு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அடுத்த 20%, 20,000க்கு 10%ன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி டேக்ஸ் ரேட்டு. ஸோ அடுத்த 20%, 20,000க்கு 10%. அடுத்து ஒரு 1,000 ரூபா இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு 40 நெல், அடுத்து 20க்கு 10, அடுத்து 60,000க்கு 20% சொல்லியிருக்காங்க. ஸோ 1000க்கு 20%. ஏற்கனவே அங்கே ஒரு 20,000க்கு 10% போட்டோம்ல, அது ஒரு 2,000 வந்துச்சு. ஸோ
2200 டேக்ஸ் ரேட்டு வந்துருச்சு, சாரி டேக்ஸ் அமௌண்ட்டு வந்துருச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி எக்ஸ்க்ளூடிங் அந்த அடிஷ்னல் சேலரி போட்டால் இதே மாதிரி கம்ப்யூட்டேஷனில் போட்டால் 1600 வருது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 1Aயும் 2Bயும் ஆட் பண்ணுங்கள், 1706 வரும். அடுத்து 1Bயும் 2Aவையும் ஆட் பண்ணுங்கள், 456. இந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுங்கள், 16656. சாரி 1Aவும் 2Bயும் 1Bயும் 2Aவும் நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் தனித்தனியாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதை செகண்ட் ஆட் பண்ணதுலேருந்து லெஸ் பண்ணுங்கள். 17096 16656ஓட லெஸ் பண்ணிங்கன்னா 440 வரும். இது வந்து ஃபைனல் ஆன்சர் கிடையாது, ரிலீஃப்னா நம்மளுக்கு இருக்கிற டேக்ஸ் லைபிலிட்டிலேருந்து நம்மளுக்கு கொடுக்குற ஆறுதல். அப்போ நம்மளுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி என்ன ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சது 15496, இதுலேருந்து 440 லெஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. 440 லெஸ் பண்ணிங்கன்னா 15056 வரும். இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 15060ன்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்மு. கான்செப்ட் மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து ரிலீஃப் when payment is in the nature of taxable gratuity. போனதில் வந்து அடிஷ்னல் இன்கம்னு சொன்னாங்கல்ல, அடிஷ்னல் வந்து அரியர் சேலரி, அட்வான்ஸ் சேலரி, இந்த மாதிரி கேஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த அடிஷ்னல் இன்கமோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். இப்போ அது டெர்மினல் பெனிஃபிட்ஸ் மாதிரி. டெர்மினல் பெனிஃபிட்ஸ்னால் என்ன, நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் மாதிரி இருக்குது, கிராஜுவிட்டி டைப்பில் இருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். கிராஜுவிட்டி டைப்லேயே உங்களோட சர்வீஸ் 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், 5லேருந்து 15 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், 5 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி 3 கேசஸாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு கான்செப்ட் ஒன்று தான், இந்த கேல்குலேஷன்லாம் ஒன்று தான், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த 3 கான்செப்டும் எப்படி வேறு மாதிரி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு when the past service extend over a period of 15 years. 15 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, உங்கள் சர்வீஸ் வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா calculate the total income and tax liability considering the taxable gratuity of the relevant previous year. உங்களோட டோட்டல் இன்கம்மை taxable gratuityயோட ஆட் பண்ணி ஒரு டோட்டல் இன்கம் calculate பண்ணுங்கள். டோட்டல் இன்கம் ப்ளஸ் taxable gratuity ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. calculate the total income and tax on the total income for 3 previous year immediately preceding the relevant previous year, adding calculate the total income and tax on the total income for 3 previous years immediately preceding the relevant previous year. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயருக்கு டோட்டல் இன்கம் ப்ளஸ் கிராஜுவிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க. அதுக்கு முந்தின 3 ப்ரீவியஸ் இயர்ஸ், இப்போ வந்து 2021 to 2022 தான் ப்ரீவியஸ் இயர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர்னா என்ன, 2021, 1920, 1819, இந்த 3 ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கும் டோட்டல் இன்கம் ஒன்று கேல்குலேட் பண்ணுங்கள். அந்த டோட்டல் இன்கம் எப்படி இருக்கணும்னா ஆக்சுவல் டோட்டல் இன்கம் ப்ளஸ் அந்த கிராஜுவிட்டியே 3ஆக பிரித்தா எப்படி இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 60,000 தான் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயரில் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 60யை 3ஆக பிரித்தா என்ன வரும், 20 20 20ன்னு வரும்ல. அப்போ அந்த 3 20யும் 3 இயருக்கும் சமமாக பிரித்து கொடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னது, உங்களோட டோட்டல் இன்கம் ப்ளஸ் 1/3 ஆஃப் கிராஜுவிட்டி, எவ்வளோ ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணீங்களோ அதோட 1/3 ஆஃப் கிராஜுவிட்டி, அதை வச்சு ஒரு டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா கேல்குலேட் தி ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் ஃபார் ஈச் இயர். அதுக்கு டேக்ஸும் கண்டுபிடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கும் டேக்ஸ் கண்டுபிடிச்சிருங்க, செகண்ட் ஸ்டெப்புக்கும் டேக்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. அதுலேருந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் கண்டுபிடிங்க. ரேட் ஆஃப் டேக்ஸ்னால் என்ன, உங்களோட டேக்ஸு, சர்சார்ஜு, செஸ்ஸு, ஆஃப்டர் ரிபேட்டுக்கு அப்புறமா உள்ள உங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டு, சர்சார்ஜு, செஸ்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும்ல, அது டிவைடட் பை டோட்டல் இன்கம் இன்டூ 100. இது வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸு. இதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு ஒரு டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிங்க, அதுக்கு ஒரு டேக்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிச்சிங்கல்ல, இதே மாதிரி ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸுக்கு இப்போது ஒவ்வொரு முந்தின 3 வருஷத்துக்கும் கண்டுபிடிங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து நீங்கள் 21 22க்கு ஃபஸ்ட்டு ஒரு ரேட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அடுத்தது 20 21, 19 20, 18 19, இந்த மாதிரி 3 வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A%, B%, C% கண்டுபிடிக்கிறீங்க. இப்போது இது 3தோட ஆவரேஜ்னு ஒரு ரேட் கண்டுபிடிங்க. இப்போ இந்த 3 வருஷத்துக்கும் ஆவரேஜுக்கு ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட் கண்டுபிடிக்கிங்க, அது ஒரு X%ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, calculate the tax on the taxable gratuity by applying average rate of tax on the relevant previous year. அதாவது taxable gratuity, இப்போ நீங்கள் டேக்ஸ் எதன் மேலே கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா
ப்ரீவியஸ் இயருக்கு ஒரு டேக்ஸ் ரேட்டு கண்டுபிடிச்சிங்களா, இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த டேக்ஸ் ரேட்டை பயன்படுத்தி ஆக்சுவலாக இருக்கிற அந்த நான் 60,000 சொன்னேன் இல்லையா கிராஜுவிட்டி, 60,000 இன்டூ இந்த ஆவரேஜ் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு கேல்குலேட் த டேக்ஸ் ஆன் டாக்ஸபிள் கிராஜுவிட்டி பை அப்ளைங் ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ் டேக்ஸ் ரேட். இங்கே அந்த ஆவரேஜ் ரேட்டுக்கே ஒரு ஆவரேஜ் போட்டிங்கல்ல, இதை அப்ளை பண்ணி அந்த டேக்ஸ் அமௌண்ட் 60,000 இருக்குல்ல டாக்ஸபிள் கிராஜுவிட்டி, இப்போ ஒரு டேக்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிங்க. இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஏன்னு வச்சுக்கலாம், இதை ஸ்மால் பின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரிலீஃபுங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கல்ல, இந்த ஏ மைனஸ் பி, இதுதான் உங்களுக்கு ரிலீஃப். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்கிறேன். உங்களோட ப்ரீவியஸ் இயருக்கு ஃபஸ்ட்டு உங்களோட டாக்ஸபிள் கிராஜுவிட்டி ஆட் பண்ணி ஒரு டோட்டல் இன்கம் கண்டுபிடிங்க, அதுக்கு ஒரு டேக்ஸ் கண்டுபிடிங்க, அந்த டேக்ஸுக்கு ஒரு ஆவரேஜ் டேக்ஸ் ரேட்டு கண்டுபிடிங்க. ஆவரேஜ் டேக்ஸ் ரேட்டுங்கிறது டேக்ஸ் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் இன்கம் இன்டூ 100. அதே மாதிரி முந்தின 3 வருஷத்துக்கும் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சி அதோட கிராஜுவிட்டியை 1/3 பிரித்து ஆட் பண்ணி அதுக்கு ஒரு டேக்ஸ் ரேட் கண்டுபிடிங்க. அந்த 3த்துக்கும் சேர்த்து ஒரு ஆவரேஜாக ஒரு டேக்ஸ் ரேட் கண்டுபிடிங்க. இப்போ அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை தனியாக இதோட அப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட்டு, இந்த ரேட்டோட அப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட்டு, ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சிங்கன்னா வரக்கூடியது தான் உங்களுக்கு அந்த ரிலீஃப். ஓகேவா? இது ஒரு சம் மூலமாக பார்த்தலாம், ஈஸியாக புரியும். டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஸ்ரீ பஜாபதி ரிசீவ்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர் 2 lakhs, கிராஜுவிட்டியாக 2 lakhs வாங்குறாங்க, ஆனால் 1,10,000 எக்ஸம்ட் ஆகிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ஆட் பண்ண போகிறது டாக்ஸபிள் கிராஜுவிட்டி அமௌண்ட் தான். ஸோ இந்த 1,10,000 குழப்பாதீங்க. 2 lakhs மைனஸ் 1,10,000 எவ்வளோ? 90,000 தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். His relevant data for the last previous year are basic HP கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் பாருங்கள், இந்த இதுதான் கணக்கில் எடுத்துக்க போகிறோம். இது 3க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். 1, 2, 3, இது 3க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 3,46,000, 1,16,000 இதை பார்க்கலாம் இருங்க. டாக்ஸபிள் கிராஜுவிட்டி 90,000 நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த ஒர்க்கிங் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயருக்கு பாருங்கள், 3,46,000 ப்ளஸ் 90,000 இதை ஆட் பண்ணிவிட்டு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி ஆட் பண்ணி ஒரு கிராஸ் அமௌண்ட் வரும். அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நல்லா கவனிங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எழுத மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே நோட் போட்டு இந்த சம்முக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இக்னோர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நோட் எழுதிடுங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் லெஸ் பண்ணிடுங்க. 50,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 3,86,000 வரும். அதோட ஹெச்பி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க சம்மில், அதையும் ஆட் பண்ணிங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் 5,02,000 வரும். அந்த 5,02,000க்கு டேக்ஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள், 12,900 வரும். நம்மளுக்கு வந்து நம்ம டேக்ஸ் ரேட்டு கண்டுபிடிக்க போகிறது ஆஃப்டர் ரிபேட் தான். ஆஃப்டர் ரிபேட்டாக இருக்கணும்னா 5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா 12,500 அல்லது ஆக்சுவல் டேக்ஸ் அமௌண்ட் விச் லெஸ் தான் உங்களுக்கு ரிபேட்டு. ஆனால் இது 5,02,000 ஒரு 2,000 அதிகமாக இருக்குது, அதனால இங்கே ரிபேட் கிடையாது. ஸோ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டே தான் 12,900 ப்ளஸ் செஸ். இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு செஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 4%, 13,416. இப்போ இதுக்கு நீங்கள் டேக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். 13,416 டிவைடட் பை டோட்டல் இன்கம் எவ்வளோ உங்களுக்கு? 5,02,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு முந்தின 3 ப்ரீவியஸ் இயர் பாருங்கள். அதுக்கு முந்தின 3 ப்ரீவியஸ் இயரை இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் இருக்குல்ல, இதை 1/3 பிரிச்சுக்கோங்க. 30, 30, 13 பிரிச்சுட்டு அதே அமௌண்ட்டு தான், காம்பினேஷன் தான் போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். ஆனால் இங்கே இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இந்த இயருக்கு தான் அப்ளிகபிள். ஸோ 50,000 இதுலேருந்து மட்டும் லெஸ் பண்ணுங்கள், 2,55,000. நெக்ஸ்ட்டு 1,15,000. இதெல்லாம் அதே மாதிரி தான், நான் சொன்ன கான்செப்ட் மாதிரியே தான். இங்கே வந்து இந்த இயருக்கு வந்து ரிபேட் உண்டு, ஏன்னா இது 5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது. 5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கும்போது இதுக்கு ஆக்சுவலாக டேக்ஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள், அல்லது 12,500 விச் எவர் இஸ் லெஸ்ஸு, அதுதான் உங்களுக்கு வந்து ரிபேட்டு. இந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இது ரிபேட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நில்லு, இது எல்லாமே நில்லு உங்களுக்கு வரும். இதுக்கு வந்து 0. ஓகேவா? இதோட டேக்ஸ் ரேட் வந்து 0. இது வந்து 18-19ங்கிறதுனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இதுக்கு எடுத்துக்கலன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா 40,000 இருந்துச்சு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அந்த இயரில். இங்கே சம்மில் வந்து விட்டுருக்காங்களா அப்படின்னா நீங்கள் நோட் எழுதிருங்க. இந்த மாதிரி இங்கே இந்த இயருக்கு இக்னோர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நோட் எழுதிருங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போடாததுக்கு. மற்றபடி அதே தான், இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 3,10,000 இருக்குது. இங்கேயும் ரிபேட் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் கம்மியாக வரும். இந்த அமௌண்ட் வந்து எப்படின்னா, அந்த 18-19 வந்து ரிபேட் பர்சன்டேஜ் வந்து 2,000, ரிபேட் அமௌண்ட் வந்து 2,500 இருந்துச்சு. இப்போ 12,500 இருக்குல்ல, அந்த மாதிரி 2,500ன்னு இருந்துச்சு. இது ரெண்டுத்தில் இது கம்மியாக இருக்கிறதுனால இது ரிபேட்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெஸ் பண்ணால் 500. இதுக்கு ஒரு செஸ்ஸு, இது நம்ம கண்டுபிடிச்சா 0.17%. அடுத்த சம் இதே மாதிரி தான்.
65,000 30,000 ஆட் பண்ணிங்கன்னா 95,000 95,000 இங்கே வந்து நெகட்டிவில் இருக்குது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், அதனால் லெஸ் பண்ணியிருக்கோம். 30,000 வந்திருக்கு. 30,000ங்கிறதுனா அதுக்கு டேக்ஸே கிடையாது. ஸோ இது எல்லாமே நெல். ஓகேவா, இது எல்லாமே நெல்லுன்னு போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட் இருக்குது. இது மூணுத்துக்கும் ஆவரேஜாக ஒரு ரேட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா 0.17 + 0 + 0 டிவைடட் பை 3ன்னு சொல்லிட்டு இது மூணுக்கும் ஆவரேஜாக 0.67 அப்படின்னு ஒரு ரேட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த டாக்ஸபிள் கிராஜுவிட்டி அமௌண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப்டர் செஸ் பட் பிஃபோர் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89. டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப்டர் செஸ் பட் பிஃபோர் ரிலீஃப் என்னது ஃபஸ்ட்டு இருக்கிறது 13,416 மைனஸ் ரிலீஃபுங்கிறது என்னென்னா கிராஜுவிட்டி, டாக்ஸபிள் கிராஜுவிட்டியில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆவரேஜ் ரேட்டை அப்ளை பண்ணுங்கள். 2.67 அப்ளை பண்ணுங்கள் 90,000ல். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா 2403. நெக்ஸ்ட்டு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி இந்த அடுத்த இருக்கிற அமௌண்ட்டை அப்ளை பண்ணுங்கள். இந்த அடுத்த ஆவரேஜ் வந்துச்சுல்ல, இதையும் அப்ளை பண்ணிங்கன்னா 51. இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த டேக்ஸ் லைபிலிட்டிலேருந்து லெஸ் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நெட்டு டேக்ஸ் லைபிலிட்டி. நான் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வேகமாக சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன் போல். அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுலேருந்து இந்த ஏலேருந்து பியை லெஸ் பண்ணக்கூடாது. இந்த ஏயும் பியும் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்களே டேக்ஸ் லைபிலிட்டி, அதுலேருந்து லெஸ் பண்ணணும். ஓகே, நான் ஃப்ளோவாக சொல்கிறேன்ட்டு வேகமாக வளரிக்கேன். இந்த ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கல்ல இந்த ஏ, அப்புறமா இந்த ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்களா இந்த பி, இந்த ஏவும் பியும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்க போகிறது ரிலீஃபு. அதை நீங்கள் இந்த நெட் டேக்ஸ் லைபிலிட்டி முதல்ல கண்டுபிடிச்சிங்களா டேக்ஸ் லைபிலிட்டி அதுலேருந்து லெஸ் பண்ணுங்கள். அதுதான் 11,060. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வேர் த பாஸ் சர்வீசஸ் எக்ஸ்டெண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 years பட் டஸ் நாட் எக்ஸீட் 15 years. அதாவது உங்களோட நான் 3 கேஸ் சொன்னேன்ல, 15 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துருந்தா 5லேருந்து 15 வருஷம், 5 வருஷத்துக்கு கீழே அப்படின்னா இதே உங்களுக்கு கேல்குலேஷன் தான். ஆனால் ஃபார் தி பாஸ் 3 ப்ரீவியஸ் இயர் எடுத்துக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு எடுத்துக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக 2 வருஷம் எடுத்தால் போதும். அப்புறம் கிராஜுவிட்டியை 1/3 பிரிக்கிறோம்ல, அதை வந்து 1/2 பிரித்தா போகிறோம். இப்போ வந்து 90,000 இருக்கா, இங்கே 45 இங்கே 45ன்னு போட்டால் போதும். அடுத்து அதுக்கு முந்தின 2 வருஷம் எடுத்துக்கிட்டால் போதும். கிராஜுவிட்டியை 1/3க்கு பதிலாக 1/2 பிரித்தா போதும். மற்றபடி அதே கேல்குலேஷன் தான். அதே மாதிரி அந்த பாஸ்ட் சர்வீஸ் 5 வருஷத்துக்கு கீழே வேலை பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிலீஃபே கிடையாது. அதான் சொல்லியிருக்காங்க, ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 இஸ் நாட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு ரிலீஃப் இன் தி பேமெண்ட் இஸ் இன் தி நேச்சர் ஆஃப் காம்பன்சேஷன். இந்த மாதிரி அடிஷ்னல் சேலரியாக கொடுக்காம ஒருவேளை காம்பன்சேஷன் கொடுத்து அதனால சேலரி உங்களுக்கு எக்ஸஸாக காட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி ரிலீஃப் கொடுப்பாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டெர்மினேட்டட் ஆஃப்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் 3 years. அதாவது இதோட கண்டிஷன்ஸ் என்னென்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் இருக்குல்ல அது 3 வருஷத்துக்கு குறையாமல் இருக்கணும். அப்புறம் நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக வேலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் இருக்குல்ல அதுவும் 3 வருஷத்துக்கு குறையாமல் இருந்துச்சுன்னா அந்த அன்எக்ஸ்பயர்டு போர்ஷன் இருக்குல்ல அதுவும், ஒருவேளை நீங்கள் ஆக்சுவலாக வேலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் இருக்குல்ல அதுவும் 3 வருஷத்துக்கு குறையாமல் இருந்துச்சுன்னா இந்த செக்ஷன் மூலமாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கணும், உங்களை வேலையை விட்டு அனுப்பி அதுக்காக காம்பன்சேஷன் கொடுத்துருக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் வந்து 3 வருஷத்துக்கு குறையாமல் இருக்கணும். அந்த அன்எக்ஸ்பயர்டு போர்ஷன் ஆஃப் சர்வீஸும் 3 வருஷத்துக்கு குறையாமல் இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன்ஸ் படி உங்களுக்கு ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 கிடைக்கும். மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் ரிலீஃப் வந்து இதே மாதிரி தான், கிராஜுவிட்டி மாதிரி தான். ஆனால் கிராஜுவிட்டி மாதிரி இருக்கும்போது சர்வீஸ் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும்போது ஒரு கால்குலேஷன் போட்டோம்ல அதே மெத்தடில் சேம் as கிராஜுவிட்டி. However, if assessee claims exemption under section 1010C, இந்த செக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சேலரி சாப்டரில் போய் பாருங்கள். இந்த செக்ஷன் மூலமாக அவங்களுக்கு ரிலீஃப் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா ரிலீஃப் அவங்களுக்கு கிடையாது. காம்பன்சேஷனில் ஒன்லி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம், இல்லை ரிலீஃப் கிளைம் பண்ணலாம். இந்த செக்ஷன் படி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா ரிலீஃப் அவங்களுக்கு கிடையாது. ரிலீஃப் when payment is in the nature of commutation of pension. அதே மாதிரி தான் கிராஜுவிட்டி மாதிரியே தான். அந்த கிராஜுவிட்டிக்கு என்ன மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் போட்டோமோ அதே மாதிரி தான். ஒன்னே ஒரு கண்டிஷன், சர்வீஸ் வந்து அபவ் 15 years இருக்கணும். ரிலீஃப் இன் அதர் கேசஸ் பார்க்கும்போது வேறு எந்தெந்த கேசஸ்லாம் ரிலீஃப் கொடுப்பாங்கன்னா அதில் எந்தெந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் படி சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிலீஃப் கொடுப்பாங்க. அவ்வளோதான், ரிலீஃப் சாப்டர் முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டரு.
நீங்கள் ஒரு வாட்டி இப்போ இந்த கிளாஸை பார்த்துட்டு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணிங்கனாலே போகும், நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே, டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை. அவ்வளோதான், ரிலீஃப் சாப்டர் முடிஞ்சுச்சு.